திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் காண இருப்பது திரு ஓத்தூர். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். பூத்தேர்ந்தாயன கொண்டொனின் பொன்னடி, பூத்தேர்ந்தாயன கொண்டொனின் பொன்னடி, ஏத்தாரில்லை ஏத்தாரில்லை என்னுங்கால், பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாரில்லை என்னுங்கால். ஓத்தூர் மேயம் ஒளிமழுவாளங்கை, ஓத்தூர் மேயம் ஒளிமழுவாளங்கை, கூத்தீரும் குணங்களே கூத்தீரும் குணங்களே. பூத்தேர்ந்தாயன கொண்டனின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை என்னுங்கால். ஓத்தோர் மேவியம் ஒளிவழுவாளங்கை, ஒத்தோர் மேவியம் ஒளி மழுவாளங்கை, கூத்தீரும் குணங்களே குணங்களே. பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி. அந்த பூ ஒரு சாமிக்கு படைக்கிறதுக்கு சாத்துறதுக்கு அந்த பூவை பறிக்கிறதுல அதை வகைப்படுத்தி எல்லாத்தையும் விளக்கிட்டு, இந்த மலராத பூ, சரியில்லாத பூ, வாடின பூ இதெல்லாம் ஒதுக்கிட்டு அது அந்த முக்கியமாக நல்ல பூவாக தேர்ந்தெடுக்கிறது. அதான் பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடில். திரு ஓத்தூரில் அழகிய கையில் ஒளி பொருந்திய மழுவாகிய வாளை ஏந்தியவராய் எழுந்தருளிய கூத்தரே, ஆராயுமிடத்து பூசைக்குரிய நறுமலர்களை தேர்ந்து பறித்தும். அதுதான் பூ தேர்ந்தாயன அந்த ஒரு வார்த்தையிலேயே பூஜைக்கு ஏற்ற பூ பறிக்கும்போது அதில் சில அந்த காலத்துலேயே அது ஒரு இதெல்லாம் தவிர்க்கணும், எப்படி அதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத நிறையா சொல்லியிருக்காங்க. அதான் தேர்ந்தெடுத்து பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி. அதான் திருவோத்தூரில் ஓத்தூர் மேய ஒளி மழு வாளங்கை, கூத்தீர் உம்ம குணங்களே. திரு ஓத்தூரில் அழகிய கையில் ஒளி பொருந்திய மழுவாகிய வாளை ஏந்தியவராய் எழுந்தருளியுள்ள கூத்தரே, ஆராயுமிடத்து பூஜைக்குரிய நறுமலர்களை தேர்ந்து பறித்தும் ஏனைய உபகரணங்களை சேகரித்து கொண்டு. அதான் பூத்தேர்ந்தாயன ஆயன என்ற பூஜைக்குரிய பொருள். அந்த பொருள்களை தான் பூஜைக்குன்னு சில நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அது மொத்தத்துக்கும் பேர் ஆயனம். பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடிகள். அதை தான் அழகாக சொல்கிறார். பூஜைக்குரிய நறுமலர்களை தேர்ந்தெடுத்து பறித்தும் ஏனைய உபகரணங்களை சேகரித்து கொண்டு குணநலங்களை போற்றி பொன் போன்ற திருவடிகளை ஏற்றி வணங்காதார் இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். குறும்பை ஆண் பனை இன்குலை ஓத்தோ, குறும்பை ஆண் பனை இன்குலையோத்தோர் அரும்பு கொன்றை அடிகளை, குறும்பை ஆண் பனை இன்குலையோத்தோர் அரும்பு கொன்றை அடிகளை, பெரும்பு களியும் ஞான சம்பந்தன் சொல், பெரும்பு களியும் ஞான சம்பந்தன் சொல்,
விரும்புவார் வினை வீடே வீடே. குறும்பு யான்பனை ஈன் குலை ஓத்தூர். அதில் ஒரு கதையே இருக்கிறது. அந்த குறும்பு யான்பனை திருவோத்தூரில் ஆண்பனைகள் குறும்பை குலைகள் ஈனும் அற்புதத்தை செய்தல்லிய கொன்றை அரும்பும் சடைமுடையுடைய இறைவனை பெருமைமிக்க திருப்புகழி என்னும் பெயருடைய சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞானசம்பந்தன் போற்றி உரைத்த இந்த பாமாலையை விரும்பும் அன்பர்களின் வினைகள் அழியும். அதான் குறும்பை ஆண்மணின்னா அந்த தளத்தில் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒருத்தர் பனைமரம் வச்சு வளர்க்குறார். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் வந்தது பயிரானது எல்லாமே ஆண் பனையாக போயிடுச்சு. இதை சில பேர் கேலிங்கன்றாலும் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி அங்கே போகும்போது இதை அவர் அவர்கிட்ட முறையிடுறாரு, இந்த மாதிரி எல்லாம் ஆண் பனையாக போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஞானசம்பந்தர் இந்த பதிகம் பாடி தான் அந்த குறும்பை குறும்பை ஆண்பனையை ஈன்குலையை, அதாவது பெண் பனையாக மாற்றி குலை தள்ளி காய்க்கிறதுக்கு பாட்டை அந்த தேவாரம் பாடியிருக்காரு. இந்த தேவாரம் பாடினதில் அந்த பனையெல்லாம் ஆண்பனையெல்லாம் குலைகள் தள்ளி காய்க்க ஆரம்பித்ததாக ஐதீகம் இருக்கிறது. இந்த தலம்னு பார்த்தோம்னா இது தொண்டை நாட்டு தலம். இப்போ வட ஆற்காடு மாவட்டம் செய்யாருக்கு அருகில் உள்ளது. காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் இருக்குது. இது தற்சமயம் திருவத்தூர் என்று வழங்கப்படுகிறது. இதோட அந்த காலத்து பேர் திருவோத்தூர். ஓத்து என்றால் வேதத்தை அங்கே இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்ததால் அந்த ஊருக்கு ஓத்து ப்ளஸ் ஊர் ஓத்தூர். ஓத்துன்னா அந்த வேதத்தை குறிக்கிற சொல் ஓத்து என்றால் வேதம். வேதத்தை இறைவன் என்ன பண்ணுறாரோ, இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்ததால் இந்த பெயர் வந்தது. ஓத்து ப்ளஸ் ஊர் ஓத்தூர். இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்தமையால் இந்த ஊருக்கு இந்த பெயர் பெற்றது. சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளிய போது கோயிலை பராமரித்து வரும் சிவனடியார் ஒருவர் கோயில் இடங்களில் பனை வைத்து பனைமரம் வச்சு வளர்த்தார். அவை ஆண் பனை ஆயின. அந்த வளர்த்த அத்தனை பனைமரமும் கொஞ்சம் எல்லாம் ஆண் பனையாக போயிடுச்சு. அப்போ அந்த சமணர்கள் பார்த்துட்டு பரிகாசம் பண்ணாங்களே, ஐயப்படைனா. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப அவருக்கு வருத்தமாக போய் நம்ம சுவாமிகளிடம் விண்ணப்பித்தார். யார்கிட்ட? திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார்? பதிகம் பாடி திருக்கடை காப்பில் குறும்பை ஆண்பனை ஈன்கணை ஓத்தூர் என்று அருளிய போது குறும்பை அதான் அந்த கடைசி பாட்டில் தான் குறும்பை ஆண்பனை வருது இல்லையா? அதுதான் குறும்பை ஆண்பனையானது ஈன்குலையானது. அதனால தான் அது அதில் பாடியிருக்காரு. அந்த பாட்டில் வருது குறும்பை ஆண்பனை ஈன்களை ஓத்தன்னு வர்றது. அவெல்லாம் பெண் பனைகளாக ஆனது. அது அப்புறம் அது பெரிய இதாகி எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? ஆண்பனையை எல்லா பெண்பனை ஆக்கி கொலை தள்ளி அது காய்க்க ஆரம்பித்தது அப்படின்னு. இது கட்டுக்கதையாக கூட இருக்கலாம்னு பார்த்தோம்னா இப்போயும் அந்த ஆலயத்தில், இந்த திருவோத்தூர் ஆலயத்தில் பனை உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு பாருங்கள், ஒரு நிறுத்தமான அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு
ஆலயத்திலே அந்த பனை உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டு அது பூசிக்கிறாங்களாம், பூசிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது சிவாலயத்துக்குள்ளேயே ஆதிகேசவர் பெருமாள் சன்னதியும் இருக்கிறது. இங்கே வந்து சிவன் கோவில்லையே பெருமாள் சன்னதியும் ஆதிகேசவர் பெருமாள் சன்னதியும் இருக்கிறது. சுவாமி வேதநாதர், சுவாமி பேர் வந்து வேதநாதர், அம்மை பேர் வந்து இளமுலை நாயகி. அவர் ஐயா பேர் வந்து வேதநாதர். ஏன்னா வேதத்தை வந்து யார் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளியார். அதனால் அந்த வேதநாதர் அவர். அதனால்தான் அந்த வேதத்தை ஓதுனால்தான் அந்த ஊருக்கு திருவோத்தூர். அம்மை பேர் வந்து இளமுலை நாயகி. தீர்த்தம் சேயாறு, வேத தீர்த்தமாக. அந்த சேயாறு வேத தீர்த்தமாக ரொம்ப புனிதமானது. ஆக ஒரு வரலாற்று பெருமை மிக்க இந்த தலம். ஒரு ஆண்பனை அத்தனை ஆண்மனையும் பெண்பனையாக்கி அது காக்க செய்து அதை பரிகசித்த அந்த சமணர்களுக்குள்ள ஒரு இது வச்சார். அதனால் ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு கோவில் தான் இது. ஆக இவ்வளோ அருமை பெருமை மிக்க இந்த தலத்து இறைவனை நம்ம அடியார்கள் அனைவரும் கண்டு கழித்து இன்புற்று அவருடைய அருளை பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாள்.